ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில் உங்கள் யாவருக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இந்த வருஷத்தை கர்த்தர் நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். நாம் அவருக்காக ஏதோ ஒன்றை செய்வோன்னு எதிர்பார்த்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், அந்த நல்ல ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். இந்த தருணத்தை தந்த பாஸ்டர் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால நன்றிகளையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். கொஞ்சம் அப்படியே எழுந்து நில்லுங்களேன். ஒரு கதையை சொல்லிட்டு உட்கார வச்சிடுறேன். முடியாதவங்க உட்காந்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். கொஞ்சம் ரிலாக்ஸ். அப்படி கால் வலிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நான் ஆரம்பிச்சேன்னா நீங்கள் வேறு விதத்தில் ஆரம்பிச்சிருவீங்க. அதனால தான். அல்லேலூயா. ஆமாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் அப்படியே இருந்துட்டு நம்ம உட்காருவோம். நாசா விண்வெளி களத்தில் ஒரு பெரிய ராக்கெட் செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புறதுக்காக ரெடி பண்ணிட்டாங்களாம். கேட்குதா? ரெடி பண்ணிட்டாங்களாம். ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கவுண்டிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்தது. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0 ஸ்டார்ட் அப்படின்னோடனே பார்த்தா நெருப்பு தான் வருதான், மேலேயே போகலையா. எல்லாம் குழம்பிட்டானா, என்ன ஒன்றுமே தெரியலேன்ட்டு திரும்பமா எல்லாத்தையும் கலட்டி திரும்பமா ஃபிட் பண்ணி திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம். நெருப்பு தான் வருதான், ராக்கெட் மேலே லான்ச் ஆகவே இல்லையா. ஒரே குழப்பம் ஆயிடுச்சான். எல்லா நாசா விண்வெளி களத்தில் இருக்கிற எல்லா சயின்டிஸ்ட்டை வந்து எல்லாத்தையும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்களாம். ஒன்றுமே நடக்கலையா. எல்லாம் கரெக்டாக இருக்கான். சரி, வேறு வழி இல்லாமல் ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிற ஒரு 5 பேரை கூப்பிட்டு என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலான்ட்டு கூப்பிட சொன்னாங்களாம். எல்லா நாட்டிலேருந்து போனாங்களாம். நம்ம நாட்டு சார்பாகவும் ஒரு 5 பேர் போனாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்குறத பார்த்தாலே பயமாக இருக்கே. கொஞ்சம் சிரிச்ச மாதிரி பாருங்கள் பார்ப்போம். புது வருஷம் வேறு. ஆமென். ஆமாம், எல்லாரும் போக ஆரம்பித்தாங்களாம். ஒவ்வொரு நாட்டிலேருந்து வந்தாங்களாம். வந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்களாம். கடைசியாக ஒரு நாடுமே அந்த ராக்கெட்டை மேலே அனுப்பவே முடியல. கடைசியாக நம்ம ஆளுங்க இந்திய தேசத்துலேருந்து போனாங்களாம். நேராக போய் எதையுமே பார்க்காம, சிஸ்டம் அதை எதையுமே பார்க்காம ராக்கெட்டுக்கு முன்னாடி போய் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தாங்களாம். 5 பேரும் சுற்றி பார்த்துட்டு கீழே பார்க்குறாங்களா, மேலே பார்க்குறாங்களா, எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அந்த முக்கியமான ஆளை கூப்பிட்டு சொன்னாராம், அந்த ராக்கெட் மேலே ஒருத்தரை ஏறி 2 கயிறை கட்ட சொல்லுங்க அப்படின்னாராம். பயங்கரமான ஸ்ட்ராங்கான கயிறை 2 கயிறை கட்ட சொல்லுங்க அப்படின்னாராம். ஒருத்தர் ஏறி மேலே 2 கயிறு கட்டிட்டாராம். ஒரு கயிறு அந்த பக்கம் பிடிச்சிக்கோங்க, ஒரு கயிறு இந்த பக்கம் பிடிச்சிங்க, கீழே இருக்கிற நெட்டை எல்லாத்தையும் கழட்டிடுங்கண்ணா. இவங்களுக்கே கலண்டிடுச்சு போல இருக்குன்னு அவங்க நினைச்சாங்களாம்மா. ஆமாம், நெட்டை எல்லாத்தையும் கழட்டுங்க அப்படின்னாங்களாம். கழட்டிட்டாங்களாம். கழட்டி சொன்னாங்களாம், இப்போ இந்த பக்கம் இருக்கிறவங்க சாயுங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்க கயிறு லூஸாக விடுங்கன்னாங்களாம். புரியுதா? ஆமாம், இப்படியே சாட்சி இப்படி படுக்க வச்சாங்களாம். திரும்பவுமா லிஃப்ட் பண்ணி திரும்ப இந்த பக்கம் படுக்க வச்சாங்களாம். திரும்பவுமா லிஃப்ட் பண்ணி திரும்ப இந்த பக்கம் படுக்க வச்சாங்களாம். கயிறு எல்லாத்தையும் அழுத்துருங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சா. எல்லாருக்கும் குழப்பமா. இங்கே மாதிரியே கேட்டாங்களா எப்படி இதுன்னு. எங்கள் ஊரில் எதெல்லாம் ஸ்டார்ட் ஆகலையே படுக்க வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவோன்னாங்களாம். அல்லேலூயா. சில பேர் இன்னும் சீரியஸாகவே இருக்கீங்க. கீப் இட் அப். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம பைக்கு ஸ்டார்ட் ஆனாலும் படுக்க வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமாம் தானே? ஏதோ நம்மளால முடிஞ்சது. ஆமென். நம்ம நாசாவுக்கே அல்வா கொடுப்போங்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். சில பேர் இன்னும் சீரியஸாகவே இருக்கீங்க. நல்லா வருவீங்க. அல்லேலூயா. சரி, வேதாகமத்திலிருந்து நம்ம வேத வசனத்துக்கு நேராக கடந்து போகும். வேதாகம் வைத்துக் கொண்டு இருக்கிறவர்கள் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம். அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம். அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தை வாசிப்போம். மிகுந்த கலகம் உண்டான பொழுது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாதிபதி பயந்து போர் சேவகர் போய் அவனை அவர்கள் நடுவிலிருந்து இழுத்து கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். ஆமென். பைபிள் எல்லாம் கீழே வச்சிருங்க பார்ப்போம். சத்தமா ஆமென் அல்லேலூயா சொன்னா நான் சீக்கிரமா முடிச்சிருவேன். அல்லேலூயா. அப்பதான் நாம எல்லாம் அந்த மாதிரி இருக்கிறேன்னு அர்த்தம். ஆமென்.
ஆமா, சரி கவனிங்க பாப்பா. இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பவுல் அவர்கள் நடுவிலே பீருண்டு போவான் என்பதை அறிந்து ரோம போர்ச்சவகன் பவுலை அவர்கள் நடுவிலிருந்து இழுத்து கொண்டு வந்து கோட்டைக்குள்ளாக வைத்தானா. கோட்டைக்குள்ளாக வைத்த உடனே பவுல் நடுக்கத்தோட, கலக்கத்தோட, பயத்தோட, வேதனையோட, நிச்சயமற்ற எதிர்காலத்தோட அப்படியே கலங்கி போன பொழுது நடுராத்திரியில வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வம் பவுலை அழைத்த ஆண்டவர் பவுலின் அருகாமையில வந்து பவுலை பார்த்து சொன்னாராம், பவுலே பயப்படாதே, திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி சொன்னது போல ரோமாபுரியிலும் எனக்காக சாட்சி சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் திருவுள்ளம் பற்ற ஆரம்பித்தாராம். அல்லேலூயா. இந்த நாளிலே நான் இன்னைக்கு என்ன பேச போறேன்னா, திடன்கொள் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக பேச போறேன். நம்ம எல்லாரும் கேட்ட பிரசங்கங்க தான், அறிந்த பிரசங்கங்க தான். நிறைய வாக்கு தத்தங்களை கேட்டிருப்போம், நிறைய பிரசங்கங்களை பார்த்திருப்போம், நிறைய தீர்க்க தரிசனமான காரியங்களை கேட்டிருப்போம். திடன்கொள் அப்படின்னா என்ன அர்த்தம்? தைரியமாறு. தைரியமாயிருன்னா என்ன அர்த்தம்? திடன்கொள்னு அர்த்தம். திடன்கொள்னா தைரியமாயிருன்னு அர்த்தம். அல்லேலூயா. நல்லா பேசலாம் ஓப்பனா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திடன்கொள்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல, தமிழ்ல கேட்டேன் ஆன்சர். என்னங்கய்யா? தைரியமா இல்ல, அதான் இப்ப தைரியம். ஓகே, இந்த தைரியத்தை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாப்போம். அடுத்தது சரி நானே சொல்லிடுறேன். சரி கவனிங்க பாப்போம். நமக்கு முன்னாடி ஏதோ ஒரு சவால், ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு பலவீனம் அல்லது ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும், ஃபேஸ் பண்ணியே ஆகணும். நம்ம தலையெழுத்து. இப்ப நம்ம அதன் ஊடா போனா எனக்கு சாவு வருமா வாழ்வு வருமான்னு தெரியாது. நான் நல்லா இருப்பேனா நல்லா இருக்க மாட்டேனான்னு தெரியாது. எனக்கு ஆசீர்வாதம் வருமா அல்லது நஷ்டம் அடைவேனா தெரியாது. எனக்கு ஒண்ணுமே தெரியாத ஒன்றை எனக்கு முன்பதாக வைத்து என்னை பார்த்து எழுந்திரு, பயப்படாதே, திடன்கொள், நீ அதன் வழியா போவ அப்படின்னு நினைச்சு என்னை பார்த்து சொன்னா, இதுக்கு பின்னாடி எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. வெதர் இட் இஸ் a good or bad, நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னு தெரியாது. உயிரோடு இருப்பனா செத்து போவனான்னு தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், நான் அதன் வழியா கடந்து போய் தான் ஆகணும். அது கடந்து போகணும்னா நான் எதையும் ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கணும். am I correct? say loudly. ஆமா தானே? அல்லேலூயா. அப்போ நான் எதையும் ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கணும். ஒரு நன்மையை மட்டும் பார்த்தல்ல, தீமை எனக்கு எதிராய் வந்தாலும் அதையும் மேற்கொள்ளத்தக்க ஒரு பலன் எனக்குள்ளாக வருதுன்ட்டு எழும்பி நான் ஆண்டவருக்கு நேரா போகணும். பாருங்க, ஊழியத்திற்கு வந்த எல்லா ஊழியர்களும் அப்படித்தான். தேவனுடைய அழைப்பை பெற்று தரிசனம் பெற்று மிஷனரிகளாக போனவர்கள் எல்லாருமே அப்படித்தான். என்ன நடக்கும்னு தெரியாது, அங்க என்ன செய்ய போகுதுன்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி போக ஆரம்பித்தார்கள். மரணம் அவர்களை கண்டு பயந்ததே தவிர ஒருபோதும் மரணத்தை கண்டு எந்த ஊழியனும் பயந்தது கிடையவே கிடையாது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை வேளையில முதலாவது இந்த 2019 வருஷத்துல வந்திருக்கிறோம், முதல் மாசத்துல வந்திருக்கிறோம். நமக்கு முன்னாடி நிறைய சவால் இருக்கலாம். பீருண்டு போயிடுவோம், என் பிசினஸ் அவ்வளவுதான், என் குடும்பம் அவ்வளவுதான், என் பிள்ளையினுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், இந்த வீடு கட்ட முடியாது, இந்த நெருக்கம் அவ்வளவுதான், இதுக்கப்புறம் என்னால வெளியே வர முடியாது. 1008 சவால் இருந்தாலும் இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், எந்த இடத்துல நீ பீருண்டு போவா என்று நினைத்தாயோ அதே இடத்துல உன்னை கொண்டு சாதிக்க வேண்டிய சில காரியங்களை கர்த்தர் நமக்காக திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார், நமக்காக வகுத்து வைத்திருக்கிறார். அது பிசினஸ் ஆக இருக்கலாம், அந்த இடத்துல நீ தோற்று போக மாட்டாய். ஜெயிக்க பண்ணக்கூடிய கர்த்தர் கூட வருவார். குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவார். எந்த காரியமாக இருக்கலாம், ஜெயிக்க பண்ணுவார். எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க, நான் எப்படி? எல்லாரும் விட உன்னை என்னை நல்லா படிக்க வைப்பார். நாம இருக்கிற ஸ்கூல்ல, நாம இருக்கிற காலேஜ்ல, நம்ம ஒர்க் பண்ற ஆபீஸ்ல, நாம இருக்கிற ஸ்தலத்துல எந்தெந்த இடத்துல எதை கண்டு பயந்து பீருண்டு போவோம் என்று நினைத்தோமோ, இந்த 2019 வருஷத்துல கர்த்தர் சொல்றா, நீ பீருண்டு போக மாட்டாயா. எருசலேமில் என்னை குறித்து எப்படி சாட்சி சொன்னாயோ அதே போல ரோமாபுரியிலும் உன்னை கொண்டு போய் நிறுத்த போகிறேன். உன்னுடைய லெவல் மாறப்போகுது, உன் ஸ்டேட்டஸ் மாறப்போகுது, உன் ஊழியம் மாறப்போகுது, உன் குடும்பம் மாறப்போகுது, உன் ஆசீர்வாதம் மாறப்போகுது, உன் சூழ்நிலைகள் மாறப்போகுது. பயப்படாதே, திடன்கொள். ஆமென். ஆமா, யாராவது ஏதாவது ஒரு சொல்லிட்டு இருப்பான், மந்திரவாதி சொல்லிட்டு இருப்பான், இந்த 2019 அப்படி வரும். சில தீர்க்கதரிசிகள் கூட சொல்லியிருப்பாங்க, பயங்கர வெள்ளம் வருமா, பயங்கர புயல் வருமா. இந்த 2019 குறித்து யாருக்கு தீர்க்க தரிசனம் வேணும்? கையை தூக்குங்கப்பா. யாருக்கு வேணும்? ஆமா, வேணுன்றவங்க மத்தேயு 24, 25, 26 போய் நல்லா படிங்க. அதான் சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, வெயில் அடிக்கணும், வெயில் அடிக்கத்தான் செய்யும். வீடு பத்திக்கு நெறினா பத்திட்டு எரியத்தான் செய்யும். பஞ்சம் வருமானா பஞ்சம் வரத்தான் செய்யும். கொள்ளை நோய் வருமானா சொல்லுக, கொள்ளை நோய் வருமானா
கொள்ளனை வரத்தான் செய்யும். நூதனமான வியாதி வருமானா நூதனமான வியாதி வரும் தான் தெரியும். நம்மளால செவ்வாய் கிரகத்தில் போய் வாழ்றதுக்கு பிளான் பண்றான். கொசு கட்சி சாவறதுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியல. இதான் நம்ம அறிவு. சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரை மாதிரி செக் வைக்கிறவங்க யாருமே கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்க? அல்லேலூயா. செவ்வாய் கிரகத்தெல்லாம் போய் வாழ முடியாது. இங்க அசால்ட்டா நடந்து போவோம். ஆமென். செருப்பு இல்லாமல் நடப்போம். ஆனால் செவ்வாய் கிரகத்தில் வாழணும்னா 18 லேயரில் ட்ரெஸ்ஸை போட்டால் தான் வாழ முடியுமா? இந்த சுயாதீனம் வருமா? அசால்ட்டை லுங்கி கட்டிட்டு எலும்பெல்லாம் சுக்குநூறு ஆக்குமே, அங்கே போய் ஆக்க முடியும்? புரியல? பரிசுத்தம், கீப் இட் அப். அல்லேலூயா. அதெல்லாம் அங்கே ஆக்க முடியாது. நம்ம வாழ்றதுக்காக கர்த்தர் வச்ச இந்த இடம் தான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நம்ம சாதிப்பதற்காக கர்த்தர் வச்ச இடம் எந்த இடம் தான்? இந்த இடத்துல தான். இந்த இடத்துல இந்த 2019 நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய எதிர்காலத்திற்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் பீருண்டு போக மாட்டோம், சாதித்து காட்டுவோம். சரிந்து போக மாட்டோம். சரித்திரம் படைக்கத்தக்க விதத்தில் கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். சத்துருக்கள் வெள்ளம் போல வந்தாலும், அழிப்பதற்கு கூட்டம் எழுப்பினாலும், இயற்கையே நமக்கு விரோதமாய் வந்தாலும் திடன்கொள் என்று சொன்ன கர்த்தர் நம் பட்சத்தில் நின்று மீண்டுமாய் காரியத்தை தலைகீழாக மாற்றப் போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, பைபிளை படிக்கிறதுக்கு சர்ச்சிலே ஒரு தைரியம் வேணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நேர்முட்டி போட்டு ஜெபம் பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். என்ன சொல்றீங்க? இந்த காலத்துல ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு என்ன வேணும்? டாக்டர் கிட்ட போனாலே அல்சருங்கிறான். சத்தமா சொல்லுங்க, என்ன வேணும்? ஐயோ, 4 வாரம் விடாம சர்ச்சைக்கு வரணும்னாலே தைரியம் வேணும். ஆமென். தைரியம் இல்லாதனால தான் நம்ம விழுந்து போறோம். நான் பேசுறது பரலோகத்துல நடக்கிறது பேசுற மாதிரி பாக்குறீங்க பார். இதுக்கும் ஒரு தைரியம் வேணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப கவனிங்க பாப்போம், இந்த தைரியம் வேணும். இப்ப நான் பவுலை குறித்து கரெக்டான நேரத்தில் பேசி நானும் முடிக்க பிரயாசப்படுறேன். கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. 36 ஆண்டுகள் பவுல் ஊழியம் செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் ஊழியம் செய்திருக்கிறார். கவனிங்க பாப்போம், ஒரு 10 நிருபங்களை இந்த இதுக்கு முன்னாடி வரைக்கும் எழுதியிருக்கிறார். ஆசியா கண்டத்தை தலைகீழாக அசைத்திருக்கிறார். ஐரோப்பா கண்டத்தை தலைகீழாக அசைத்திருக்கிறார். ஆசியா கண்டத்தில் எபேசு பட்டணங்கிறது ஒரு பெரிய விக்கிரக கோட்டை நிறைந்த பட்டணம். அப்பேற்பட்ட பட்டணத்தெல்லாம் பவுல் ஒன்றுமில்லாமல் சின்ன பின்னமாக மாற்றி போட்டார். அப்பேற்பட்ட பவுல், வசனம் சொல்லுகிறது, பூச்சக்கரம் முழுவதும் பவுலினுடைய பிரசங்கத்தினால நிரப்பப்பட்டாராம். அவ்வளோ பெரிய பவுல் எருசலேமிலே ஆண்டவரை ஆராதிப்பதற்காக வந்த உடனே சில மதவாதிகள் பவுலை பிடித்து அடித்து கொல்லுவதற்கு ஏதுவாக மாற்ற பண்ணிட்டாங்க. பவுலுடைய அக்கா பையன் வேகமா வந்து அவங்க கிட்ட சொன்ன உடனே பவுல் அந்த கூட்டத்திலிருந்து அவன் பீருண்டு போவான் என்பதை அறிந்து அந்த கூட்டத்திலிருந்து அப்படியே வெளியே கொண்டு வந்து பவுலை கோட்டைக்குள்ள வச்சுட்டாங்களாம். கோட்டைக்குள்ள வச்ச உடனே தான் நைட்ல ஆண்டவர் வந்து சொல்றார், ஒருவேளை இன்கேஸ் நான் பவுலா இருந்தா எப்படி நினைச்சிருப்பேன்? 36 வருஷம் ஊழியம் செஞ்சோம், என் கர்ச்சிப்பு பட்டெல்லாம் அற்புதம் நடந்தது, ஆனா என் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லை பத்தியா, எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கல பத்தியா, என் காரியம் கட்டப்படலை பத்தியா, அப்படி நானா இருந்தா நினைச்சிருப்பேன். ஆனா பவுல் பாருங்க, இப்ப ஒண்ணுமே கிடையாது, அனாதை மாதிரி, கேட்பாரற்று விசாரிப்பாரற்று பக்கத்துல ஒருத்தருமே இல்லாம பீருண்டு போகக்கூடிய நிலைமையிலிருந்து பவுலை கொண்டு வந்து அப்படியே உள்ள வச்ச உடனே வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் பவுல் பக்கத்தில் வரார். பவுலே பயப்படாதே, திடன்கொள். ஆமென். ஒரு சில பவுலை குறித்து ஒரு சில காரியங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். கவனிங்க பார்ப்போம். பவுலை மாதிரி நல்லா படித்த ஆள் யாருமே கிடையாது. செக்குலர் சைடும் சரி, ஸ்பிரிச்சுவல் சைடும் சரி. செக்குலர் சைடு இதுக்கப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்கள் வீட்டில் போய் படிச்சு பாருங்களேன். 24, 25, 26, 27 இந்த அதிகாரம் எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா பவுல் ஹையர் ஆஃபீஸர் எல்லாரையும் ஃபேஸ் பண்ணுறார். அரசியல் இருக்கிற ரோம சாம்ராஜ்யத்தினுடைய எல்லா அதிபதிகளையும் ராஜாக்களையும் ஃபேஸ் பண்ணுறார். அப்பேற்பட்ட அதிபதிகளும் ராஜாக்களும் ஒரு காலத்தில் பவுலோட உட்கார்ந்து ஒன்னா கிளாஸ்மேட்டாக இருந்தவங்க. இன்னைக்கு அவன் எல்லாம் ராஜாவா மாறிட்டான். இப்ப பவுல் சிறை கைதியா மாறி இருக்கிறான். அவ்வளோ பெரிய நல்ல எஜுகேட்டட் பவுல மாதிரி படிக்கக்கூடியவங்க யாரும் கிடையாதான். பவுல மாதிரி என்ஜினியர் கிடையாதான். பவுல மாதிரி தேரி எழுதுறவங்க கிடையாதான். ஒரு காரியத்தை புதுசா கிரியேட்டிவ் பண்றவங்க பவுல மாதிரி யாருமே கிடையாது. பாருங்க, செக்குலர் லைன்ல அவ்வளோ ஹையர் ஸ்டடி, ஸ்பிரிச்சுவல் லைன்ல ரபிமார்கள், பாருங்க ரபிமார்கள் ப்ரீஸ் ஆசாரியர்களை நிர்ணயிப்பதற்கு ஒரு காலத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் லேவி கோத்திரத்திலிருந்து எடுத்தார். ஆனால் நாட்கள் போக சனகரிம் சங்கம் தான் ஆசாரியர்களை நிர்ணயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு. இப்போ ஆண்டவர் அழைப்பு இருக்கா இல்லையா அது மேட்டர் கிடையாது. சனகரிம் சங்கம் யார் ஆசாரியனா மாத்துதோ அவன் தான் பிரதான ஆசாரியனா மாறணும்.
இப்ப அந்த மாதிரி வந்ததுனால சனகரிம் சங்கத்துல பவுல் ஒரு முக்கியமான ஆள். சனகரிம் சங்கத்தினுடைய தலைவனாகிய கமாலியேல் கிட்ட பவுல் உட்கார்ந்து படிக்க ஆரம்பித்தாராம். இந்த பைபிள்ல ஜூவிஷ் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ரிலீஜியஸ் சம்பந்தமா பவுல் கிட்ட யாராலையும் எதிர்த்து போராடவே முடியாது. அவ்வளவு வெல் எஜுகேட்டட். பாருங்க, ஹெல்லேல் அப்படிங்கிறவர் தான் முதல் தியாலஜிக்கல் காலேஜை தொடங்கினார். ஹெல்லேல் அடுத்தது சிமியோன் அப்படின்னு வந்தார். சிமியோனுக்கு அப்புறம் கமாலியேல் வந்தார். இப்ப கமாலியேலுக்கு அப்புறம் பவுல் வந்திருக்கிறார். இந்த 4 பேர் தான் பிரதான ஆசாரியர்களை நிர்ணயிக்கக்கூடியவங்க. இப்ப பவுல் இந்த ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப பாருங்க, ரிலீஜியஸ் சம்பந்தமா பவுல் வந்து இப்ப ஹை பீக்ல இருக்கிறார். இப்ப அவர் தான் அடுத்த பிரதான ஆசாரியன் நிர்ணயம் பண்றதும் பவுல் தான். சனகரிம் சங்கத்தை சேர்ப்பதும் பவுல் தான். அப்ப இந்த ரிலீஜியஸ் சைடு பாத்தீங்கன்னா பவுல் எல்லா விதத்திலும் நல்லா படிச்சவர். பணக்கார ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்கன்னா பவுல மாதிரி பணக்காரங்க யாருமே கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்துல புதிய ஏற்பாட்டு காலத்துல செலுத்துகிற எல்லா பலியினுடைய தோள்களை பவுலோட அப்பா தான் டெண்டர் எடுப்பாராம். அதனாலதான் பவுல் சொல்றார் பாருங்க, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா வீட்டில் போய் நான் கூடார தொழில் செஞ்சேன் அப்படிங்கிறார். கூடார தொழில நம்ம சரி மாதிரி கூட நெய்யறது கிடையாது, தோலாலானது டென்ட் செஞ்சு விற்பாங்க. அப்போ பவுலோடைய அப்பா தான் தேவாலயத்தில் பலி செலுத்தக்கூடிய எல்லா பலியினுடைய ஆடு மாடுகளுடைய தோல் எல்லாம் டெண்டர் எடுப்பாராம். நம்ம நினைக்கிற மாதிரி ஆடு மாடு கொஞ்சம் கிடையாது. 1 லட்சம் ஆடு, 2 லட்சம் ஆடு, 3 லட்சம் ஆடு செலுத்துவாங்க. அத்தனை ஆடு மாடுகளுடைய தோலையும் டெண்டர் எடுத்து விற்கிறவன் சாதாரணமான ஆளா இருப்பார்? பெரிய கோட்டீஸ்வரன் பவுலோடைய அப்பா. அந்த நாட்களிலே என்ன கிணறுக்கு சொந்த காரணம். பவுல மாதிரி செல்வ சீமான் கிடையாது. அவன் வாழ்ந்த வாழ்க்கையே பயங்கர ஐஃபையா இருக்க ஆரம்பித்தது. அவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரன். பணத்துல பவுல அடிச்சுக்க முடியாது, படிப்புல பவுல அடிச்சுக்க முடியாது, ரிலீஜியஸ்ல பவுல யாருமே மேற்கொள்ள முடியாது. பாருங்க, இப்ப அடுத்தது எல்லா நாட்டோட வீசாவும் பவுல் கிட்ட இருந்து. ரோமனுக்கு ரோமன், கிரேக்கனுக்கு கிரேக்கன் அப்படிங்கிறார். ரோம குடியுரிமை வாங்கினா இப்ப யுஎஸ்ஏ வீசா வாங்குற மாதிரி ரோம குடியுரிமை. லாட்டின் லாங்குவேஜ் தெரிஞ்சா மட்டும்தான் ஒருத்த ரோமன் சிட்டிசன்ஷிப்பா இருக்க முடியும். பவுல் லாட்டின் லாங்குவேஜ் தெரியும், பல மொழியை தெரியும். கிரேக்க மொழியில கிரேக்ல பேசுவான், ஹீப்ரு பேசுவான், லாட்டின் பேசுவான். எல்லா மொழியும் அத்துப்படி. அப்பேற்பட்ட பவுல் ரோம குடியுரிமை பெற்றிருக்க ஆரம்பித்தான். 16வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம். பவுல் அழுத்தி கட்டும் போது சொல்றான், ரோமனை இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு உடனே பட்டுன்னு விட்டுறாங்க. இந்த இடத்துலையும் பவுல ஒருத்த அடிக்க வந்தோடனே ரோமனை இப்படி பண்ணலான்னு அப்படியே விட்டுருவான். ரோமனை மற்றவங்களுக்கு கொடுக்கிற தண்டனையை ரோமர்களுக்கு கொடுக்க கூடாது. ஏன்னா ரோமர்கள் தான் ரூலர், அவங்க தான் ஆளக்கூடியவங்க. அவங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை எதுவுமே கொடுக்க கூடாது. அப்பேற்பட்ட ரோம சிட்டிசன்ஷிப். கிரேக்கனுக்கு கிரேக்கனா இருக்க ஆரம்பித்தான், எபிரேயனுக்கு எபிரேயனா இருக்க ஆரம்பித்தான், பரிசேயனுக்கு பரிசேயனா இருக்க ஆரம்பித்தான், சனகரிம் சங்கத்துக்கு சனகரிம் சங்கத்தினுடைய தலைவராக இருக்க ஆரம்பித்தார். எல்லா ஆஸ்பெக்ட்ல இருந்தார். முடிஞ்சுதா? அடுத்தது கவனிங்க பார்ப்போம். பவுல மாதிரி சர்ச்சை துன்பப்படுத்தினவன் யாரும் கிடையாது. இப்ப இருக்கிற கிறிஸ்துவத்தை சிறுமைப்படுத்துகிறவங்க எல்லாம் பவுல் பண்ணதில் ஒரு கால்வாசி கூட பண்ணது கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம், சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். இப்ப நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் பார்த்திருக்கீங்களா, ரஜினி மட்டும் ரட்சிக்கப்பட்டுட்டான்னு வச்சுங்க, ரஜினி ரசிகரே ரட்சிக்கப்படுவான். சத்தியமா படமாட்டான். ஆமேன் ஆமேன். என்ன சத்தமே காணும்? ஆமேன் அல்லேலூயா. இப்ப கவனிங்க பார்ப்போம். இப்ப பவுல் வந்து அன்னைக்கு இருக்கிற கதாநாயகர்களிலே மதவெறி பிடித்த மனிதர்களின் சிகரத்தின் கொடுமுடியில் இருந்தவனே பவுல் தான். சபையை கெடுத்து நாசமாக்கணவன், விசுவாசிகளை கொன்னவன், சபையை சிதைச்சவன், ஊழியர்காரர்களை கொல்லுவதற்கு மூல காரணமா இருந்தவன். எல்லாத்தையும் எருசலேமை சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்தையும், சர்ச்சில் இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சு எருசலேம் தேவாலயத்தை சிதைச்சி போட்டுட்டு அப்போஸ்தலர்களை சிதறொண்டு போக பண்ணி சபையை கெடுத்து நாசமா மாத்திட்டு தமஸ்குவுக்கு போறார். லெட்டர் வாங்கிட்டு போறார், தமஸ்குல இருக்கிற சர்ச்சை கொள்ளலான்னு. ஒரு அளவுக்கு தான் கர்த்தர் விடுவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஒரு அளவுக்கு தான். வலை போடும்போது வரல, தூண்டில போட்டுருவார், பிச்சிட்டு வரும். சொல்லுங்களேன், ஒன்றும் பரவாயில்ல, நல்லா சொல்லுங்க, பிச்சிட்டு வரும். ஆமா ஆமேன். ஆமா, பவுலுக்கு சொல்லி சொல்லி பார்த்துருப்பார். இவன் திருந்துற மாதிரி கிடையாது. பவுல் பின்னாடி ஏகப்பட்ட குதிரை வீரர்கள் அத்தனை பேரோடு சேர்ந்து தமஸ்குக்கு போறான். நடு பகல்ல சூரிய வெளிச்சத்தை விட ஒரு மகிமையான ஒளி பவுலை தேடி வர ஆரம்பித்தது. அவனுடைய பிரகாசிக்க ஆரம்பித்தோடனே பவுல் மேல இருந்த குதிரையிலிருந்து கீழே விழுந்துடுறான். ஒரு பெரிய சத்தம், பவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? அவன் எத்தனையோ சத்தத்தை பார்த்தவன், எத்தனையோ அதிகாரத்தை பார்த்தவன், எத்தனையோ பிரீஸ்டோட பிரசங்கத்தை கேட்டவன், எத்தனையோ ரிலீஜியஸ் மதவாதிகளுடைய கொள்கை கோட்பாடுகளை கேட்டவன். ஆனால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்திற்கு முன்பதாக நிற்க கூடாதவனாய் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? எவ்வளவு பெரிய மனுஷனானாலும் ஆண்டவர் பேச ஆரம்பித்தால் வெண்கல கதவுகள் உடையும், கேதுரு மரங்கள் முறியும், அக்கினி ஜுவாலைகள் பிளக்கப்பட ஆரம்பிக்கும், தண்ணீர்களை கர்த்தர் பிளக்க பண்ணுவார். கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுமா.
பெண்மான்களை ஈனும்படி செய்யுமா. கர்த்தருடைய சத்தம் மட்டும் அக்கினி ஜுவாலையை பிளக்க வல்லது. ஆமென். அந்த சத்தம் பவுல் இடத்துல வந்த உடனே பெரிய கொலைக்காரன், பெரிய மதவாதி, பெரிய பணக்காரன், பெரிய படிச்சவன் சத்தத்தை கேட்ட உடனே சாஷ்டாங்கமாய் தரமட்டமாயிட்டான். முதல் டைம் யாருக்கும் எதுக்கும் எவருக்கும் பயப்படாதவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். இதுவரைக்கும் இவன் எடுத்ததுதான் தீர்மானம். இப்பதான் இவன் தீர்மானத்தை எடுப்பதற்கு இவனுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார் என்பதை அறிய ஆரம்பித்தான். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, இப்ப கவனிங்க. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்கிறான். நீ எந்திரிச்சு தமஸ்குவுக்கு போ, அங்க சொல்லுவார். தலைவருக்கு அது சொல்ல தெரியாதா? இங்க எவன் நம்மளை அழிக்கணும்னு வந்தானோ அவன் தலையெழுத்து நம்ம கையில தான் தலைவர் கொடுப்பாருங்கிற. ஆமென். அங்க போய் அனனியாவை கொல்றதுக்காக போனானா, அனனியா வந்தா தான் பவுலு கண்ணு திறக்கும். கை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்தியா தேசத்துல இயேசுவின் நாமத்துல இந்த 2019 அப்படி நடக்கும் பாரு. நீங்க கையை தட்டுவீங்க நினைச்சேன். எத்தனை பேர் சபையை, கிறிஸ்தவத்தை, தேவ ஜனங்களை அழிக்க நினைச்சாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் சபையால தான் ஒரு விடுதலை உண்டாக போகிறது. சபையால தான் மகிமை வெளிப்பட போகிறது. சபையால தான் குருட்டாட்டம் மாற போகுது. சபையால தான் தேசம் ஆசீர்வதிக்க போகுது. சபையின் மூலமாக தான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, பவுலை பார்த்து சொல்ல எந்திரிச்சு அங்க போங்கிறார். 3 நாள் கண் தெரியல. சில நேரத்தில் ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்தில் ஜெபம் பண்ணாம போனா தலைவர் ஆல்-நைட் பிரேயரை வச்சிருவார் ஆண்டவர். யாக்கோப்பு பண்ண வேண்டிய நேரத்தில் பண்ணல, நைட்டு முழுக்க ஜெபம். ஆமென். உங்களுக்கு சேர்த்து சொல்றேன், இந்த 2019 ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்தில் பண்ணிடுங்க. இல்லாட்டி தலைவர் ஆல்-நைட் பிரேயர் வச்சார். இப்பெல்லாம் மாச கணக்கு பிரேயர் தான். புரியாத மாதிரி என்னைய பார்ப்பீங்க. அல்லேலூயா. அதனால ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிச்சிருவோம், ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதிச்சிருவோம், கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவோம், தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டியதை செஞ்சிருவோம். ஒரு புக்கில் நான் படித்தேன் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. அந்த வார்த்தை என்னை ரொம்ப டச் பண்ணுச்சு. ஆத்தும ஆதாயத்திற்காக பயன்படாத எல்லா பணமும், எல்லா ஆஸ்தியும், எல்லா அந்தஸ்தும் நீங்களும் நானும் அந்தி கிறிஸ்துவுக்காக சேர்த்து வைத்து விட்டு போகிறோம். Do you understand me? Yes or no? ஆமென். ஆத்தும ஆதாயத்திற்காக பயன்படாத எல்லா ஆசீர்வாதமும், ஏன்னா நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம் இயேசு வரும்போது. அது யார்தான் எடுக்க போறா? யார்தான் எடுக்க போறா? ஆமா, நான் ஈப்ரூல கேள்வி கேட்ட மாதிரியே இருக்கீங்க. அந்தி கிறிஸ்து தான் எடுக்க போறான். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதனால ஆத்தும ஆதாயத்திற்காக செலவு பண்ணுவோம். ஆத்தும ஆதாயம் தான் பிரதானம். ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவர்கள் தான் ஞானம் உள்ளவர்கள். ஆத்தும ஆதாயம் பண்ணாதான் பரலோகத்தில் ஆர்ப்பரிப்பின் சத்தம் எழும்போம். ஆத்தும ஆதாயம் தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை பார்த்து சந்தோஷப்படுவாராம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, இப்ப பவுல போய் தொட ஆரம்பிச்சிட்டார். பவுல் கிட்ட பேசுறார். அனனியா வந்து தலைமையில கையை வைக்கிறார். வச்ச உடனே பவுலுடைய கண்கள் இருந்து செதில் போன்றவர்கள் விழ ஆரம்பித்தது. நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே எல்லாத்தையும் விட்டுட்டான். மேட்ரு என்னன்னா, பவுலுக்கு பின்னாடி அத்தனை பேர் குதிரையில வந்தான்ல, ஒரு பையன் கூட பவுலோடு இல்லை, எல்லாம் எஸ்கேப். ஆமென். இப்ப யார் மட்டும்தான் சிங்கிளா மாறிட்டாரு? சத்தமா சொல்லுங்க. பவுல் மட்டும்தான். நிறைய பேர் நம்ம சொல்றோம் பாரு, அந்த நடிகர் ரட்சிக்கப்பட்டுட்டா, இதெல்லாம் சும்மா கதை. ஆமென். அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டுட்டா, அந்த ஐயா ரட்சிக்கப்பட்ட, அந்த ஐயா மட்டும்தான் ரட்சிக்கப்படுவார், கூட இருக்கிறவங்கள வரமாட்டாங்க. புரியுதா புரியலையா? எல்லாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. ஆமா, இப்ப பவுல் மட்டும்தான் தனியா மாட்டிட்டார். ஒருத்தரும் பின்னாடி இல்ல. குதிரையில வந்தவன் எல்லாம் போயிட்டு ஆப்போசிட் டீமோடவே சேர ஆரம்பிச்சிட்டான். இப்ப பவுல் எந்திரிச்சார். உடனே ஊழியம் செய்ய ஆரம்பித்தாராம். பவுலுடைய ஊழியம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்தது. பணத்தை விட்டார், பதவி விட்டார், ஆஸ்தியை விட்டார், அந்தஸ்தை விட்டார், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு ஆசியா கண்டத்துக்கு ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜர்னி, செகண்ட் மிஷனரி ஜர்னி, தேர்ட் மிஷனரி ஜர்னி எல்லாம் போயிட்டு 36 வருஷம். இப்ப பவுலுடைய ஊழியத்தை குறித்து நான் பேசுறேன். பவுல் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கும்போது மாடி மேல இருந்து ஒருத்த விழுந்து தூங்கி செத்துட்டானா. அல்லேலூயா. பரவாயில்ல, நம்ம தரையில் இருக்கிறோன்னு சொல்ல வரேன். அல்லேலூயா. ஆமா, செத்துட்டானா. அசால்ட்டா பாருங்க, பவுல் தூக்கிட்டு வந்து உயிரோடு எழுப்ப ஆரம்பித்தாராம். பவுலுக்கு செத்தவங்களை உயிரோடு எழுப்புறதுனா சாதாரணமா இருந்தது. ஆமென். கையை தட்டி ஆமென் சொல்லாமே. அல்லேலூயா. ஆமா, ஒரு இடத்துல போய் பவுல் பிரசங்கம் பண்றான். யூபிட்டர்னு பேர் வச்சுட்டான், மெர்க்கூரின் பேர் வச்சுட்டான். இதெல்லாம் ரோம கடவுள்களுடைய சுப்பீரியர் காட். அவங்களுக்கெல்லாம் பவுல் மாதிரி பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டான். பவுலுடைய வஸ்திரங்கள் தொட்டு சுகமாக ஆரம்பித்ததான். பவுலை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியத்தை செய்ய ஆரம்பித்தார். சரித்திரம் பவுலை குறித்து இப்படியாக சொல்லுகிறது. நூற்றுக்கணக்கான 2000 சபைகளுக்கு கிட்ட பவுல் நிறுவ ஆரம்பித்தாராம். பவுல் போன பட்டணங்கள், நாடுகள், கிராமங்கள், தெருக்கள், வீதிகள், வீடுகள் எல்லாமே ரட்சிக்கப்பட ஆரம்பித்தது. பவுலிடத்திலிருந்து வல்லமை பரிபூர்ணமாய் புறப்பட போக
ஆரம்பித்தது. எந்த அளவுக்கு பவுல் நொறுக்கப்பட்டாரோ அதை விட 1000 மடங்கு பவுலை கொண்டு கர்த்தர் காரியத்தை மாற்ற ஆரம்பித்தார். திராட்சை ரசம் கசக்கி பிழியப்பட்டால் தான் அது ரசமாய் மாறும். அப்பம் பிற்கப்பட்டால் தான் அநேகருக்கு என்னது ஆசீர்வாதமாய் மாற ஆரம்பிக்கும். அபிஷேக தைலத்திற்குரிய மெட்டீரியல் எல்லாத்தையும் போட்டு இடிச்சாதான் அதுல இருந்து அபிஷேக எண்ணெய் வெளியே வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை, எனக்கு மட்டும் எப்படி, ஏன் இப்படின்னு அப்படின்னு 1008 கேள்வி கேட்கலாம். இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்றார், உனக்கு மட்டும் அப்படி நடக்குதுன்னா உன்னை கொண்டு மட்டும் தான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். வாசனை வீச பண்ணுவார், தேசத்தை அசைக்க பண்ணுவார், சரித்திரத்தை மாற்ற பண்ணுவார். ஆமென். ஆமா, பாருங்க, பவுலுடைய பிரசங்கம் பயங்கரமா மாற ஆரம்பிச்சு. எபேசு சபையை மட்டும் சொல்லிட்டு என்னுடைய பிரசங்கத்துக்கு நேரா வர. எபேசு சபையில பவுல் போனாராம். தியனால் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாருங்க பெண் விக்கிரக சிலை ஒன்று இருக்க ஆரம்பித்தது. அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, எபேசு பட்டணத்துல அந்த சிலை வானத்திலிருந்தே வந்தது அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. அந்த சிலைக்கு முன்னாடி யாரு போய் நின்று அந்த சிலையை பார்த்தாலும் அந்த சிலை விகாரமா பெண் உருவம் கொண்டது நிர்வாணமா இருக்க ஆரம்பிக்குமா. யார் அந்த சிலைக்கு முன்னாடி போனாலும் பால் உணர்வு தூண்டப்பட்டு பாருங்க தவறான உறவுகளில் ஈடுபட ஆரம்பிப்பாங்க. அந்த கோயில்களிலே அந்த இடத்துல இருக்கிற பெண்களோட தவறான உறவு கொண்டு அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளையை கொண்டு அந்த தேனால் அப்படிங்கிற சிலைக்கு கீழே வச்சிருவாங்களாம். சூரியனுக்கும் தேனாலுக்கும் பிறந்த குழந்தைன்னுவாங்களாம். ஏய் அல்லேலூயா. அப்பேற்பட்ட எபேசு பட்டணத்துல 12 பேரோட பவுல் போக ஆரம்பித்தாராம். பவுலுக்கு இடம் தர மாட்டேன்ட்டாங்க. அந்த 12 பேர் தான் 12 பேரோட போய் பவுல் மீண்டும் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். 3 வருஷம் தானா. 3 வருஷத்துல வேதம் இப்படியாக சொல்லுகிறது, தேனால் ஒரு பொருட்டென்று எண்ணப்படாதபடி கர்த்தர் மாற்ற ஆரம்பித்தார். ஆமென். அந்த தேனால் சிலையை செஞ்சு விற்கிறான் பாருங்க தெமேந்திரியு. அவன் அந்த ஒருத்தனும் சிலையை வாங்கலையா, ஒருத்தனும் அந்த கோயிலை வாங்கலையா, ஒருத்தனும் பொருளை வாங்கலையா. நானும் ஆண்டவரை பார்த்து அதான் கேட்கிறேன், சோறு போடுறியோ இல்லையா ஆண்டவரே, என்னால தேசத்துல ஏதோ ஒண்ணு நடக்கணும் ஆண்டவரே. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் நுகத்தை உடைக்கும், நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் கட்டுகளை அறுக்கும், நம்ம மேல இருக்கிற அபிஷேக சாபத்தை மாற்றும். ஆமென். அல்லேலூயா. எபேசு பட்டணத்தில் ஒரு கலவரம் வர ஆரம்பிச்சுச்சு. பவுலை பிடிச்சிட்டான். வசனம் சொல்லுகிறது, பூச்சக்கரம் முழுவதும் இவனுடைய போதகத்தினாலே நிரப்ப ஆரம்பித்தார்களா. பவுலை பொறுத்தவரை சொல்றான், he became a ring leader அப்படிங்கிறான். கொள்ளை நோய் அப்படிங்கிறான். கொள்ளை நோய் எப்படி பரவுதுனே தெரியாது, ஆனா பரவும். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். பவுலுடைய பிரசங்கம், பவுலுடைய ஊழியம், பவுலுடைய அற்புதம், பவுலை கொண்டு கர்த்தர் செய்த காரியங்கள் தலைக்கீழாய் மாற ஆரம்பித்தது. எபேசு பட்டணமே மாறிடுச்சு. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வர ஆரம்பித்தாங்க. இப்ப எருசலேமை விட்டுட்டு எபேசு தான் ஹெட் குவார்ட்டர்ஸா மாற ஆரம்பித்தது. அந்த மாதிரி இத்தனை பட்டணங்களில் ஊழியம் செய்த பவுல் கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் 3 மிஷனரி பிரயாணங்கள் முடிச்சிட்டு எருசலேமில் போய் தேவாலயத்தில் பணிந்து கொள்ளலான்னு போகும்போது எல்லாரும் புடிச்சு அடிச்சு பீருண்டு போவான் என்று நினைச்சிட்டாங்களாம். அந்த நேரத்தில் தான் ரோம போர்ச்சேவகன் அவனை போய் அங்கிருந்து கொண்டு வந்து கோட்டைக்குள்ள வைக்கிறான். இப்ப பவுலை பார்த்து கர்த்தர் சொல்றார், பவுலே செத்துருவன் நினைச்சியாப்பா, வாழ முடியாது நினைச்சியாப்பா, இத்தனை பேர் உனக்கு விரோதமா எழும்பினதுனால ஊழியம் செய்ய முடியாது நினைச்சியா? இல்ல பவுலே, இது வரைக்கும் நீ ரிலீஜியஸ் சிட்டி எல்லாத்தையும் மாத்தன, இனிமேல் தான் அத்தாரிட்டி சிட்டி எல்லாத்தையும் நீ மாத்த போற. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். இது வரைக்கும் எருசலேம்ல உன்னை கொண்டு காரியத்தை செய்த, இனி உன்னை ரோமாபுரிக்கு கொண்டு போக போற. எந்த இடத்துல இருந்து ஆளுகையும் அதிகாரமும் வெளிப்படுகிறதோ அதே அதிகாரம் ஆளுகைக்கு மேலாக நான் ஆண்டவர் என்பதை நிரூபிப்பதற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் நீதான். திட்டங்கள் ஒருத்தனும் உன் மேல கைப்பட முடியாது. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. 2018 வரைக்கும் நம்மை கொண்டு கர்த்தர் என்ன செஞ்சாரோ, இந்த 2019 நம்மை கொண்டு கர்த்தர் சரித்திரத்தை மாற்ற போகிறார். கோயம்புத்தூர் பட்டணத்தை மாற்ற போகிறார். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட போகிறது. காரியம் மாற போகிறது. பீருண்டு போவ நினைச்ச பேர் ஒரு பையில நம்ம தொட முடியாது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். நல்ல சத்தமா கையை தட்டி ஆமென். அல்லேலூயா. எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டா போதும், கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். திடனற்று போன நிலைமை, பலனற்று போன நிலைமை, இப்ப பவுல் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு தைரியம் பவுலுக்குள்ளாக வர ஆரம்பித்தது. இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஏதோ ஒரு இடத்துல ஏற்கனவே தொடங்கின ஊழியத்தை விட்டு இருக்கலாம், ஆண்டவருக்காக செய்த காரியத்தை விட்டு இருக்கலாம். இந்த 2019 கர்த்தர் சொல்றார், இருக்கிற இடத்தை விட்டு எழும்ப ஆரம்பித்துப்பார், திடன் கொள்ள ஆரம்பித்துப்பார். எந்த இடத்துல தோற்று போயிடுவேன் நினைச்சு அதே இடத்துல நான் ஜெயிக்க பண்ணுவேன். எந்த இடத்துல சாட்சி இருக்க முடியாது நினைச்சு அதே இடத்துல சாட்சியா மாற்றுவேன். எந்த இடத்துல உன் பிசினஸ் சிதைந்து போக நினைத்தையோ அதே இடத்துல உன் பிசினஸ் கட்டி எழுப்புவேன். எந்த இடத்துல உன் குடும்பம் முடியாது நினைத்தாயோ அதே இடத்துல உன் குடும்பத்தை கட்டி எழுப்புவேன். I am the God of Almighty. நான் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். எழுந்திரு, பயப்படாத. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென்.
அல்லேலூயா. நம்ம ஒரு அடி எடுத்து வச்சுட்டா போதும், தெய்வம் நமக்காக 10,000 அடி எடுத்து வைப்பார். ஆமென். விசுவாசத்துல, ஜெபத்துல, பரிசுத்தத்துல எழும்ப ஆரம்பித்து பாரு. கொஞ்சம் துதிக்க ஆரம்பிச்சு பாரு. கொஞ்சம் ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பித்து பாரு. கர்த்தர் உன் கூட இருக்கிறத, என் கூட இருக்கிறத உலகமே காணத்தக்க விதத்துல கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். ஆமென். ஒருவேளை ஏதோ ஒரு விதத்துல திடனற்று போய் வந்திருக்கலாம், பயப்படாத. பீருண்டு போக மாட்டேன், எவனும் ஒன்னும் பண்ண முடியாது இயேசு உயிரோடு இருக்கிற வரைக்கும். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, செத்தா நம்ம இயேசுவோடு இருப்போம், உயிரோடு இருந்தா இயேசு நம்மோடு இருப்பார். மேட்ரே இவ்வளவுதான். சத்தமா கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, அதனால சோர்ந்து போய், பயந்து போய், நொறுங்குண்டு போய் வந்திருக்கலாம். என்ன ஆகுமோ ஏதாகுமோ பயப்படாத, திடன் கொள். தோற்று போக மாட்டா, ஜெயிப்ப, சாதிப்ப, ஜெயம் பெறுவ, எல்லைகள் விரிவாகும், கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். பவுல் எந்திரிச்சிட்டார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். 270 பேர் கப்பல்ல போறாங்க. பவுல் சொல்றான், ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது போகாதீங்கிறான். நம்ம தான் ஊழியக்காரனை பொருட்டாவே மதிக்க மாட்டோமே. அல்லேலூயா. ஆமே. நல்லதோ கெட்டதோ வேண்டான்னா நின்னுறது நல்லது. பாஸ்டருக்கு இதை பத்தி என்ன தெரியும்? இயேசு கூட்டம் கார்பெண்டரு பேதுருக்கிட்ட சொல்றாரு, இலை படகை தள்ளி கொண்டு போய் ஆழத்துல மீன் பிடிக்க முடியும், வலைய போடியாங்கிறாரு. மீன் பிடிக்கிற யாரும் பகல்ல போக மாட்டாங்க, நைட்ல தான் போவாங்க. அவன் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே நீ கார்பெண்டர் ஆண்டவரே, நான் ஃபிஷர்மேன், நான் பிறந்ததுலேருந்து இந்த கடல்ல தான் வளர்ந்தேன், இந்த கடல்ல தான் படித்தேன், எங்கே எப்போ என்ன இருக்குன்னு யாருக்கு தான் தெரியும்? சுத்தியை போட்டோமா ஆணி வச்சோமான்னு போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். யாரு? நம்ம சொல்கிறோம்ல, சொல்லாத மாதிரி என்னை பார்க்குறீங்க பார். அல்லேலூயா. சொல்லியிருக்கலாம். ஆனால் பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே நைட்டு முழுக்க கஷ்டப்பட்டேன், ஆனால் ஏதோ ஒன்று தெரியுது ஆண்டவரே, உங்கள் வார்த்தையில், உங்க சத்தத்துல, நீங்க பண்ண பிரசங்கத்துல ஏதோ ஒன்று தெரியுதாண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி எந்த படகு, எந்த வலை, எந்த கடல், எந்த பேதுருக்கு ஏமாற்றத்தையும் வெறுமையும் தந்ததோ அதே படகு, அதே வலை, அதே போட்டு, அதே பேதுரு போயிட்டு 1/2 hourல 2 படகு நிரம்பத்தக்கதாக மீன்களை பிடிக்க ஆரம்பித்தான். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஒருவேளை பாருங்க, ஆண்டவர் மந்திரவாதி கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமேன். 365 நாள்ல 12 பிஸ்னஸை மாற்றக்கூடாது 12 மாசத்துக்கு. ஹலோ. ஆமா, சில வாலிபர்கள் ரொம்ப நல்லவங்க, 30 நாள்ல 15 கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு வந்துருது. கஷ்டமா இருக்காமா. எங்க ஈஸியா இருக்கிறான்னு சொல்லி நானும் வரேன், சொல்ல நான் வரேன். அல்லேலூயா. கஷ்டப்பட்டா தாயா. ஆமே. தப்பா ரைட்டா? உள்ளூர்ல வானம் பிடிக்க முடியலையா, கேரளாவுக்கு போயிட்டார் யானையை பிடிக்க. சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. எந்த கம்பெனியில் இருக்கிறோமோ அந்த கம்பெனியில் நிற்போம். நம்ம ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டியை தான், எங்கே தோற்று போனோமோ அங்கே தான் ஜெயிக்க பண்ணுவார். எந்த இடத்துல வெறுமையாக இருந்தது அங்கே தான் நிரப்புவார். எந்த இடத்துல நமக்கு சவால் விட்டான் அந்த இடத்துல தான் சாதிக்க பண்ணுவார். எந்த இடத்துல முடியாது நினைச்சோமோ அந்த இடத்துல திரும்ப நிமிர பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, அதனால சூழ்நிலைகளை பார்த்து, காலத்தை பார்த்து ஆண்டவரை மாத்தாத, மாற்றுகிறவர் ஆண்டவர் தான். ஆமென். சே லவுட்லி ஆமென். அல்லேலூயா. மாற்றுகிறவர் ஆண்டவர் தான். இப்ப பவுல் போயிட்டார், கப்பல் ஏறிட்டார். 276 பேர் ஏறினாங்களாம். எத்தனை பேரு இருந்தவன் எல்லாமே பெரிய பெரிய மெர்ச்சன்ட், பெரிய பெரிய பிசினஸ் மேக்னெட். ஆமா, பெரிய பெரிய வியாபாரிகள் இருக்க ஆரம்பித்தான், பெரிய பெரிய பணக்காரர் இருக்க ஆரம்பித்தான். 100க்கு அதிபதி இருந்தானா, 100 போலீஸ்காரர் இருந்தானா, அத்தனை பேர் இருந்தாங்களாம். பவுல் சொல்றான், பிரச்சனை வரும்போதியா வேண்டாம் அப்படிங்கிறான். பவுல ஒரு பொருட்டாவே எண்ணலையாம். உலகம் உருண்டை, பக்கத்தில் பார்த்து உலகம் உருண்டை, ரவுண்டு. இன்னைக்கு கூட இந்திய தேச சபையை மதிக்கல. வரும் பாரு, வரும் பாரு, சபை இல்லாம பாராளுமன்றமே நடக்காதுன்ற மாதிரி மாத்துவார் பாரு. ஆமென். அல்லேலூயா. பாராளுமன்றத்தை கட்டினதே நம்மாலம்மா, என்ஜினியர்லாம். சத்தமாமேன்னு சொல்லுங்க. இருக்கும், வரும். ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. ஆமா, இப்போ இந்த மாதிரி தான். இப்போ பவுல் சொன்னா கேட்கவே இல்லை. பவுல் அப்படியே விட்டுட்டார். ஆண்டவர் கூட ஒரு முறை தான் சொல்லுவார், சும்மா கசமுசான்னு பேசிட்டு இருக்க மாட்டார். ஏய் போவதெல்லாம் சொல்ல மாட்டார். சொல்லுவார், கேட்க மாட்டே விட்டுருவார். செத்து சுண்ணாம்பானா தான் தலைவரே பக்கத்தில் வருவார். ஆமே, புரியாத மாதிரியே இருக்கீங்க பார். சோத்திரம் ஆண்டவரே. அடிபட்டு இருக்கிறமா இல்லையா? விழுந்தாலும் மண் ஓட்டாத மாதிரி நிற்போம்ல, ஏதோ நம்மளால முடிஞ்சது. அல்லேலூயா. திடீர்னு பாஸ்ட் பார்த்துட்டோன்னு வச்சுக்க, நல்லா இருக்கீங்களா பிரதர்? பாஸ்டர் நல்லா இருக்கேன் பாஸ்டர்னு ஒரு 1/2 hour கழிச்சு அவுத்து விடுவோம் பாருங்க, இருதையெல்லாம் உடையிற மாதிரி அழுவோம். நம்ம அப்படித்தான். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, இப்ப கவனிங்க பார்ப்போம். 276 பேர் கப்பலில் போயிட்டாங்க. பவுல் சொல்றாரு, பிரச்சனை வருதுங்கிறாரு.
பவுல் நம்பாம 100க்கு அதிபதி கப்பல் மாலுமியை நம்பினானா, எல்லாத்தையும் பண்ணிட்டான். புயல் வந்தது. 14 நாளா சூரியனையும் பார்க்கலையா, சந்திரனையும் பார்க்கலையா, இருட்டாயிடுச்சு. சரக்கு எல்லாத்தையும் தூக்கி உள்ள போடுறான், கடல்ல போடுறான். கப்பலை எம்டியா மாறிச்சு, எல்லாருக்கும் கலவரம் ஆயிடுச்சு. 14வது நாள் நைட்டு தலைவர் பவுல் கிட்ட வர்றார். பவுலே, அவங்க கிட்ட போய் சொல்லு, உன் நிமித்தமா சொல்லுங்க பாப்பா, என் நிமித்தமா சொல்லுங்க, என் நிமித்தமா. கெட்ட வார்த்தைலாம் சத்தமா தான் பேசுறீங்க, இதுதான் பேச மாட்டேங்கிறீங்க. என் நிமித்தமா, என் நிமித்தமா கோயம்புத்தூர் பட்டணம் காப்பாற்றப்படும், தமிழ்நாடு காப்பாற்றப்படும், இந்தியா காப்பாற்றப்படும். ஆமென். பவுல பார்த்து சொல்ற, பவுலே பயப்படாதே, உன் நிமித்தமாக இந்த 276 பேரை நான் காப்பாற்ற போறேன். போய் அவங்க கிட்ட சொல்றார். மறுநாள் காலையில பவுல் வரார். எல்லாரையும் பார்த்து சொல்றார், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய கர்த்தர். என்ன சூப்பரான ஸ்டேட்மெண்ட். நம்மளால சொல்ல முடியுமா? நான் ஆராதிக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவராலே தவிர இந்தியா தேசத்திற்கு ரட்சிப்பு கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி பவுல் சொல்றார், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய கர்த்தர். இன்னைக்கு நைட் வந்து சொன்னார், ஒருத்தரும் சாக மாட்டீங்க, எல்லாம் உயிரோடு இருப்பீங்க, இப்ப சாப்பிடுங்க அப்படிங்கிறான். 14 நாள் கழிச்சு எல்லாருடைய கண்களும் திரும்ப ஆரம்பித்ததாம். இந்தியா தேசத்துல ஏதோ ஒன்று நடக்கும். நடந்ததுக்கு பின்னாடி எல்லாம் சபையை தேடி வருவாங்க. காரியத்தை கர்த்தர் மாற்றுவார். சபை தேசத்தினுடைய தலையெழுத்தை மாற்றும். ஆமென். இப்ப பாருங்க, பவுல் அசால்ட்டா நிக்கிறாரு. பவுல் சொல்றதை தான் கேட்குறாங்க. எல்லாம் தப்பி கரை சேரி போயிட்டாங்களாம். அந்த தீவுக்கு போனாங்க பாருங்க. தீவில் போனால் எல்லாம் காட்டுவாசி பாருங்க, நாகரிக மற்றவர்கள், ஆஃப் நேக்கட், அரக்குற ட்ரெஸ், எல்லாம் குளிருக்கு விறகு வாங்கி போட்டு பனிக்கட்டி கடலை தான் தாண்டி அவங்க அந்த பக்கம் போனாங்க பாருங்க. விறகு வாரி போட்டு குளிர்த்துக்காக உட்காந்து, யாரையுமே கடிக்காத பாம்பு யாரை மட்டும் கடிச்சிருச்சு? பவுலை மட்டும் கடிச்சிருச்சு. நானும் அந்த பக்கத்துல தான் சொல்லியிருப்பேன், ஏதோ சாபம் முழங்குது பவுலுக்குன்னு. நீங்க பரிசுத்தம் நல்ல வருவீங்க. அல்லேலூயா. பாருங்க, பவுல் எல்லாம் சொன்னாங்க. அந்த தீவில் இருக்கிறவங்களாம் பேசுறாங்க, என்ன அக்கிரமம் பண்ணணும், அநியாயம் பண்ணணும், கடல்லையே சாக வேண்டும். தப்பிச்சு என்ன செஞ்சுட்டான்? உலகம் அப்படித்தான் பேசும். நல்லது செஞ்சாலும் பேசும், கெட்டது செஞ்சாலும் பேசும். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். உலகத்துக்கு படி வாழ்ந்தா நம்மளால குப்பை கொட்டவே முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். வசனத்தின்படி வாழ்ந்தா நம்மளும் வாழலாம், நம்மை கொண்டு தேசத்தை வாழ வைக்கலாம். ஆமேன். பவுலை பார்த்து எல்லாம் சொன்னாங்களாமா, என்ன அக்கிரமம் பண்ணிட்டு வந்தானோ அதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னா. பவுலுக்கு தெரியும், என்னை கொண்டு போய் ரோம சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி ஆகிய அக்ரிப்பாவுக்கு முன்னாடி நிற்க வைக்காம தலைவர் என்னை கைவிட மாட்டார். என்னை கொண்ட காரியத்தை அவர் தலைக்கீழாக மாற்றுவார். என்னை கொண்டு ரோம சாம்ராஜ்யத்தில் ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு பவுலுக்கு நல்லா தெரியும். பவுல் அந்த பாம்பை கவ்வி பிடிச்சிருந்துதான், அதை பிடுங்கி நெருப்புல போட்டுட்டு அசால்ட்டா உட்காந்து குளிர் காஞ்சானா. எல்லாம் நினைச்சாங்களாம் கை கால் வீங்கி செத்துருவான். இப்ப நிறைய பேர் நம்மள கூட அப்படித்தான் சொல்றாங்க. அல்லேலூயா. சீக்கிரத்தில் அழிச்சு அல்லேலூயா, ஒன்னும் பண்ண முடியாது. சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஏதோ ஒன்று கவ்வி பிடிக்கல, பிடிச்சி நெருப்புல போட்டு அமைதியா உட்கார. நமக்கு கை கால் வீங்காது, சொன்னவனுக்கு வீங்கும். நம்ம வீங்குதான் பார்த்து அவனுக்கு வீங்கிடும். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஏதோ ஒன்று கவ்வி பிடிச்சிருக்கல, கடனோ பிரச்சனையோ பலவீனமோ வேதனையோ வியாதியோ, செத்துருவோன்னு சொல்லிட்டான் பாரு. டாக்டர் கூட சொல்லிட்டாங்க பாரு, பிடுங்கி நெருப்புல போட்டுட்டு அசால்ட்டா உட்கார. தீவே உன்னால மாறும், பட்டணமே உன்னால மாறும், சமுத்திரமே உன்னால மாறும். ஆமென். பவுல போட்டானா. இதை விட மேட்டர் என்னன்னா, தீவுக்கு தலைவர் இருக்கிறார் பாருங்க, அவருக்கே பேதியாமா. சோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் அடைக்கப்படாத கதவுகளை நாம் அடைப்போம், திறக்கப்படாத கதவுகளை திறப்போம். சத்தமாமேன்னு சொல்லுங்க. பவுல் அங்க போய் தீவுக்கு அதிபதியில கையை வச்சானா சுகமாயிட்டான். தீவில் இருக்கிற மொத்த பேரை கொண்டு வந்துட்டாங்க, மொத்த பேருக்கு சுகமாயிட்டான். முன்னாடி நாட்டில் பாதி பேர், தேசத்தில் பாதி பேர். இப்போ தீவா பட்டணம் பட்டணமா கர்த்தர் பவுலை கொண்டு மாற்ற ஆரம்பித்தார். பவுல் அப்படி இப்படி கொண்டு போய் செசரியாவுக்கு கொண்டு போயிட்டாங்க. முடிச்சிடுறேன், டைம் ஆயிடுச்சு. செசரியாவுக்கு கொண்டு போயிட்டாங்க. செசரியாவுக்கு கொண்டு போய் பவுலை போட்டாங்க. ஃபெலிக்ஸ் நினைச்சானாம், பெஸ்து நினைச்சானாம், பவுல் கிட்ட காசு வரும், லஞ்சம் வாங்கிடலாம். நம்ம டப்பாத்த எம்டியா இருக்க. சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்னத்தை லஞ்சம் வாங்க? அல்லேலூயா. லஞ்சம் வரும், காசை கொடுப்பான்னு வச்சானா. கைதியா தானே இருக்கிறான். பவுல் மட்டும் அவங்களுக்கு சாதகமா பேசினா பவுலை கைதி பண்ணிருக்கலாம். ஆனா பவுல் எப்பெல்லாம் பெஸ்து ஃபெலிக்ஸ் இவங்க எல்லாம் கூப்பிட்டாங்களோ அப்பெல்லாம் இச்சை அடக்கத்தை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து பேசுறானா. பேச அவங்களுக்கே பயம் வந்துட்டு போய் உட்காரு அப்படின்ட்டாங்களாம். ஆமென். நம்மள அந்த தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்போம்.
பிரதர் 2 வீட்டுக்கு 3 வீட்டை கட்ட போறீங்கன்னு. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல 2019 பவுல்களை கர்த்தர் எழுப்புவாராக. காரியத்தை கர்த்தர் தலைகீழாக மாற்றுவாராக. ஆமென். செஞ்ச தப்புன்னு சுட்டி காட்டக்கூடிய ஊழியர்கள் இயேசுவின் நாமத்துல வருவாங்க. கர்த்தர் எழுப்புவார். இது அவருடைய ராஜ்யம். ஆமென். பவுலுடைய பேச்சை கேட்டு கேட்டு பயந்து போயிட்டான். இப்ப அக்ரிப்பா பெஸ்ட் இங்க அனுப்பினான், ஃபெலிக்ஸ் கிட்ட அனுப்பினான், ஃபெலிக்ஸ் அங்க போயிட்டான். இப்ப மொத்த பேரை ஒன்னா சேர்ந்துட்டார். அக்ரிப்பா ராஜா இப்ப இங்க வந்துட்டார். வந்து பயங்கரமா மேக்கப் பண்ணிட்டு எல்லாரும் வந்து உட்கார்ந்தாங்களாம் பவுலுக்கு பிரசங்கத்தை கேட்கறதுக்காக. பவுல் எந்திரிச்சு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாராம். பிரசங்கம் பண்ண பெஸ்ட் சத்தமா கத்துறார், பவுலே உன் பிரசங்கத்தை நிறுத்து, நீ பைத்தியக்காரனை போல பேசுற அப்படிங்கிற. மேட்ரு என்னன்னா, பவுலும் பெஸ்டும் ஒன்னா கிளாஸ்மேட். நான் முன்னாடி சொன்னேன்ல, அப்பவே அவன் நல்லா படிப்பான். படிச்சு எப்படி ஆயிட்டான்? ஐயோ, உங்களுக்கு நான் பிரசங்கியரா வந்தேன். சோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. அப்பவே நல்லா படிப்பான். படிச்சு பைத்தியக்காரனா மாட்டான். அதனால தான் சொல்றான், இல்லை நீ இன்னும் மாறலையா, அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்கிறாங்கிறான். அதிக படிப்பு உன்னை பைத்தியக்காரனை போல பேச சொல்லுது, உன் பிரசங்கத்தை நிறுத்த அப்படிங்கிறான். பவுல் சொல்றான், எனக்கு அது பிடிச்ச வார்த்தை, சொஸ்த புத்தியோடு சத்திய வசனத்தோட பேசுகிறேன். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமென். பவுல் பிரசங்கம் போயிட்டானே அக்ரிப்பா ராஜாவை பார்த்து சொல்றான், நான் பேசுறது எல்லாமே அவருக்கு தெரியுங்கிறான். அவர் தெரியாதுன்னு சொல்ல முடியாதுங்கிறான். எந்த இடத்துல பவுல் இருந்தாலும் யாருக்கு மேட்ரு போயிருக்கு? அக்ரிப்பா ராஜாவுக்கு போயிருக்காமே. அக்ரிப்பா ராஜா கிட்ட சொல்றான், இப்ப பிரசங்கம் பண்ண அக்ரிப்பா ராஜா எந்திரிச்சு நின்று கத்துறான், பவுலே பிரசங்கத்தை நிறுத்து, கொஞ்சம் குறைய, நீ என்னை கிறிஸ்தவனாய் மாற பண்ணிடுவ போல இருக்குங்கிறான். ஆமென். அப்படி போடு அருவாலங்கிற சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பவுலுக்கு முன்னாடி பரதேசி முதல் அந்த மேல இருக்கிறவங்க வரைக்கும் யாரும் நிக்க முடியாது. சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, எனக்கு ஒரு நம்பிக்கைக்குது, சீக்கிரத்துல தேசத்துல கர்த்தர் ஒரு எழுப்புதலின் ஆவி அனுப்புவார். இந்த அக்கினி ரதமும் அப்படி மாறும். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பவுல் எந்திரிச்சு பிரசங்கம் பண்ண அக்கினி ராஜாவே அரண்டு போயிட்டான். ஒன்ன மட்டும் இந்த கால வேளையில சொல்லி முடிக்க விரும்புகிறேன். திடன் கொள்ளுன்னு கர்த்தர் சொல்லிட்டா, நீங்கள நானும் மட்டும் எந்திரிச்சிட்டோம். எப்பேற்பட்ட மனிதர்கள், சட்டங்கள், திட்டங்கள், மாந்திரிகங்கள், செய்வினைகள், ஆளுகைகள், அதிகாரங்கள் வந்தாலும் அவங்க தான் நம்ம கண்டு பயப்படணுமே தவிர நம்ம எவைகளையும் கண்டு பயப்படத்தக்க விதத்துல கர்த்தர் விட்டு போக மாட்டார். ஆமென். எல்லாம் கவனிங்க பாப்போம். இவன் வந்து கைதி, இப்போ ஆயுள் கைதி மாதிரி, மரண தண்டனைக்கு பாத்திரவான் பவுல். அவன் ஆளுகை செய்யக்கூடியவன். கைதியை பார்த்து ஆள்றவன் பயப்பட ஆரம்பித்தான். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ? குடிசையை பார்த்து கோபுரம் பயந்த மாதிரி ஆக்கிட்டார் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒருவேளை சின்னவனா இருக்கிறேன், சிறுமைப்பட்டிருக்கிறேன், புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், பயப்படாத. இப்படி இருக்கு அப்படி இருக்கு, பயப்படாத. பீருண்டு போக மாட்டாய். காரியத்தை ஜெயமாய் மாற்றப் போகிறாய். கர்த்தர் அற்புதத்தை செய்ய போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். பவுலை பார்த்து சொன்னார், திடன்கொள். செருபாபேலை பார்த்து சொன்னார், 16 வருஷமா சர்ச்சைக்கு அஸ்திபாரம் போட்டு கட்ட முடியாம போயிடுச்சு. செருபாபேலை பார்த்து சொல்றார், செருபாபேலே பயப்படாத. செருபாபேல் அப்படின்னாலே பாபிலோனின் வித்துன்னு அர்த்தமா. எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, நீ அங்க பிறந்த, உன் பேரே சரி கிடையாது, ஊரே சரி கிடையாது, வாழ்க்கையே சரி கிடையாது. ஆனா பரலோகம் செருபாபேலை பார்த்து சொல்லி, எழுந்திரியா, நீ தான் அஸ்திபாரம் போட்ட, நீ தான் கட்டி முடிக்க போற. ஆமென் சொல்லுங்க பாப்போம். 2018 எதெல்லாம் தொடங்கிட்டு முடியாம விட்டமோ, 2019 எல்லாவற்றையும் முடிக்கக்கூடிய கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்ற போகிறார். ஆமென். யோசுவாவை பார்த்து சொல்றார், 32 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்க இருக்கிறாங்க. மோசே செத்து போயிட்டான். யோசுவாவுக்கு ஒரு பயம், இந்த ஜனங்க வணங்கா கழுத்துள்ள ஜனம், கலவரம், எது இருந்தாலும் கல்ல தூக்குற ஜனம், அப்பேற்பட்ட ஜனங்களை எப்படி நடத்த போறான் கலங்கின பொழுது யோசுவாவை பார்த்து சொல்றார், யோசுவாவே திடன்கொள், பலன் கொண்டு திடமானதாயிரு. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்க போறேன். ஒருவனும் உனக்கு விரோதமாய் பேச மாட்டான். எல்லாருடைய கண்களுக்கு மத்தியில் உன்னை மேன்மைப்படுத்த போறேன். நான் யார் என்பதை உன் மூலமா தான், உன்னை கொண்டுதான் என்னால நிரூபிக்க முடியுமே தவிர வேற யாராலும் நிரூபிக்க முடியாது. நான் தெரிந்து கொண்ட பாத்திரமே நீதான். நெவர் கிவ் அப். பயப்படாத. மோசே கையை நீட்டின அற்புதம், யோசுவா காலை வச்ச அற்புதம். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த 2019 கர்த்தர் நம்மை கொண்டு காரியத்தை மாற்ற போகிறார். எங்கேயோ ஒரு இடத்துல கூனி குறுக்கி போய் பலன் அடைந்து போயிருக்கலாம். பலனை தந்து, சத்துவத்தை தந்து, ஆசீர்வாதத்தை தந்து, நன்மையை தந்து, எதிர்த்த, புறக்கணித்த, அவமானப்படுத்தின, தள்ளின, நம்மை சிறைப்படுத்தின அதே ஜனங்களுக்கு மத்தியில கர்த்தர் நம்மை சரித்திரம் படைக்கத்தக்க விதத்துல காரியத்தை மாற்றுவாராக. ஆமென். அல்லேலூயா.
திடன் கொள்ளணும். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, திடன் கொள்ளணும். தைரியம் தேவை. நல்லது நடந்தா மட்டும் இல்லை, கெட்டது நடந்தாலும். ஆமென். அப்படியே எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நில்லுங்க பார்ப்போம். கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறார் தேசத்தில். ஆமென். நல்ல சத்தமா அல்லேலூயா. ஒருவேளை இது வரைக்கும் ஜெபம் பண்ணாம ஆளா இருக்கலாம். பைபிள் வசனம் தெரியுறவங்களாம் பெரிய ஆள் கிடையாது. பிசாசு கூட நிறைய வசனம் தெரியும். ஹலோ, வசனம் வாழ்க்கையா மாறணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, நான் என்ன சொல்றேன், சின்ன ஜெபமோ பெரிய ஜெபமோ, ஒரு வசனம் தெரியுதோ ரொம்ப வசனம் தெரியுதோ மேட்ரே கிடையாது. தெரிஞ்ச கொஞ்சம் நம்ம ரத்தத்தோட கலந்து ஆழத்துவமா மாறணும். அப்படி மாறும்போது தான் கர்த்தருடைய கிரியை வெளிப்பட ஆரம்பிக்கும். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுவோம். எதை கண்டு கலங்காத. எந்த இடத்துல பீர் உண்டு போயிடுவோம், வாழ்க்கை முடிஞ்சிடும், குடும்பம் முடிஞ்சிடும், வேலை முடிஞ்சிடும், இந்த வியாதினால முடிஞ்சிடும், எதுவும் முடியாது. திடன் கொண்டு நீ எழும்ப. நீங்களும் நானும் எவைகளை கண்டு பயந்தோமோ அவைகள் நம்மை கண்டு பயப்படத்தக்க விதத்தில் கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். அற்புதம் நடக்கும். யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டேன்னு நினைச்சோம் அவங்கெல்லாம் கர்த்தர் ரட்சிப்பார். யாருக்கு முன்னாடிலாம் நம்ம போய் பிரசங்கம் பண்ண முடியாது நினைச்சோம் அங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்துவார். கர்த்தராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் காரியத்தை ஜெயமாய் மாற்றுவார். ஆமென். ஆமா, பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்றார். தீமோத்தேயு பயங்கர பயந்த சுபாவம் உள்ளவர். எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி வெகுளி மாதிரியே இருக்க ஆரம்பிப்பார். பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்றார், பவுலே தீமோத்தேயுவே, எல்லாரும் உன் மேல கையை வச்சு ஜெபம் பண்ணும்போது உனக்கு உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி என்ன செய், எழுப்பி விடு அப்படிங்கிறார். நீ எழும்புனாதான் என்னை விட பெரிய காரியத்தை செய்வ அப்படின்னு கர்த்தர் சொல்றார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நம்ம மேல வச்ச கிருபை, நம்ம மேல வச்ச அபிஷேகம், நமக்கு கொடுத்த வரங்கள், நமக்கு கொடுத்த தாளந்துகள், நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவருடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அனல் மூட்டி எழுப்ப விடுவோமானால் 2018 நம்மை கொண்டு கர்த்தர் நடப்பித்ததை விட இந்த 2019 கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவார். சத்துருக்களுக்கு மத்தியில பந்தியை உண்டாக்குவார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். பாத்திரம் வழிந்து பண்ணுவார். காரியம் ஜெயமாய் மாறும். சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய மண்மேடுகளை நாம் மிதிக்கத்தக்க விதத்தில் கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுவார். ஆமென். நல்ல கரங்களை தட்டி தலைக்கு மேல கையை தூக்கி தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நேசிக்கிறவரே, எங்களோடு கூட நீர் இடைப்பட்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு பவுலை எழுப்பினவ, திடன்கொள் என்று சொல்லி ஒரு வார்த்தையில் தூக்கி நிறுத்தினவ, கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு ஆச்சரியத்தை கத்து இன்றைக்கு இந்த சபையில் நிற்கிற ஜனங்களை பார்த்து சொல்லி இருக்கிறேன், திடன்கொள். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறது தான் பெரிய பாக்கியம்பா. தகப்பனே, அதை உணர்ந்தவர்களாய் சாதிக்க, உணர்ந்தவர்களாய் எழுந்து பிரகாசிக்க தேவன் பலன் தர வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி இரக்கத்துக்குள்ள கிருபைக்குள்ள கர்த்தர் நீர் எங்களை வைத்து நடத்துவீராக. நன்மையும் மேன்மையும் வெளிப்பட இரக்கம் பாராட்டுவீராக. நீர் அப்படி செய்கிறீர். ஸ்தோத்திரம். பயன்படுத்தி நமது அடியான கை ஸ்தோத்திரம் ஐயா. நாளையிலிருந்து நடைபெற இருக்கிற அந்த 3 நாள் கூட்டத்திலும் வாலிபர்கள் நடுவில் எங்களை பயன்படுத்துங்க. அவங்களை நெருப்பாய் மாற்றிவிட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தகப்பனே, உம்முடைய திட்டம் ஆண்டவர் இந்த வாலிபர்கள் நடுவில் நிறைவேற கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் பிதாவே. கர்த்தர்